सूरज तितनी में गाया तितनी सूरज இவனுங்களெல்லாம் புடிச்சு தூக்குல போட்டா கூட அது பத்தாது. நேத்து நைட் இந்த வீடியோவை பார்த்துட்டு தூக்கமே வரலங்க. சத்தியமா என்ன பண்றதுனே புரியலங்க. சுராஜ் அப்படிங்கிற வட மாநிலத்தை சேர்ந்த நபர் சென்னையில இருந்து திருத்தணிக்கு லோக்கல் ட்ரெயின்ல வேலைக்கு போயிருக்காரு. அப்போ அந்த ட்ரெயின்ல 4 17 வயது பசங்க சினிமால காட்டுற மாதிரி அருவா கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. முக்கியமா அவனுங்க 4 பேரும் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு தான் ட்ரெயின்ல போற பேசஞ்சர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கத்தியை காட்டி ரீல்ஸ் எடுத்திருக்கானுங்க. அந்த மாதிரி சுராஜ் அப்படிங்கிற இவர்கிட்டயும் போயிட்டு ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு அவரு இல்லப்பா இதெல்லாம் வேணாம்பா அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியில சொல்லிருப்பாரு போல. எனக்கு தெரிஞ்ச அவர் வேற எதுவும் சொல்லிருக்க மாட்டாரு. ஏன்னா அவரை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காருன்னு. இந்த மாதிரி ஏன் வீடியோ எடுக்கிறான்னு கேட்டதுக்கே இவர் ட்ரெயினை விட்டு இறக்கி ஸ்டேஷன் பக்கத்துல வச்சு வெட்டி அவரோட பாடியில இருக்க பார்ட்ஸ் எல்லாம் வெளியில தெரியுற மாதிரி கத்தியை வச்சு வெட்டி இருக்கானுங்க இந்த 4 பேரு. பொதுவா நம்ம ஊர்ல 18 வயசுக்குள்ள யார் தப்பு பண்ணாலும் அவங்களை புடிச்சு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்து விடுற மாதிரியான ஒரு ரூல் இருக்கு. இவனுங்களுக்கு எல்லாம் அரபு நாடுகள்ல கொடுக்குற மாதிரியான தண்டனைகளை கொடுத்தாதான் அடுத்த தடவை இந்த மாதிரி ஒருத்தன் கத்தியை தொடுறதுக்கே யோசிப்பான். நாட்டுல சட்டங்களை கடுமையாக்குற வரைக்கும் இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்களை விஷ கிருமிகளை அழிக்கவே முடியாதுங்க.